வணக்கம். இது உங்கள் டாக்டர் பழனி யூடியூப் சேனல். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற என்னுடைய செல் நம்பருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். கீழே வந்து தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் பழனி. பெண்களுக்கு ஃபீலிங், அதாவது உங்கள் மனைவிக்கு, நான் பெண்களுக்குன்னா மற்ற பெண்களை போய் எதாவது பார்த்து ஃபீலிங் வர வச்சுட்டு போகிறீங்க. உங்கள் மனைவிக்கு ஃபீலிங் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பற்றி நான் இந்த டிப்ஸ் கொடுக்க போகிறேன். பெரும்பாலும் மனசாட்சி உள்ள ஆண்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? யார் யாரும் உங்கள் மனைவியை நீங்கள் லவ் பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆன புதுசில் எல்லாமே மனைவியை லவ் பண்ணுறீங்க. அதுதான் அந்த காலத்தில் சொன்னான், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது அப்படியே அந்த ஆசை 60 நாள் 600 நாளாகவும் 6 வருஷமாக 60 வருஷமாக உங்களால் ஆக்க முடியுமா? முடியாது. எந்த மனைவிக்காவது நீங்கள் வந்து கணவன் மேலே ஏக்கத்தை உண்டாக்கிறீங்களா? முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள், கலாச்சாரங்கள், கல்ச்சர்கள் மாறிட்டீங்க. அதால் இருந்தாலும் உங்களை நம்பி வந்த பெண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீல் வரணும். எப்படா நம்ம கணவர் வருவார், எப்படா நம்ம கூட வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பான்ற எண்ணங்கள் உருவாகணும். உங்கள் மேலே வந்து ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடாது அவங்களுக்கு. அதுக்காக நாங்கள் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க. முதல்ல நீங்கள் லவ் பண்ணும்போதோ இல்லை நிச்சயம் பண்ணும்போதோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய மனைவியுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஒரு நாளைக்கு 10 முறை 5 முறை 20 முறை ஃபோன் பேசியிருப்பீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், பேசுகிறீங்களா இல்லையா? ஆனால் அதே திருமணமான உடனே நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட உங்கள்கிட்ட பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுறதில்ல. அதுவே உங்களுக்கு முதல் பிரச்சனை. எப்போ ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட மனமிட்டு பேசுகிறானோ அப்போ தான் அந்த மனைவிக்கு அந்த உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் வரும். என்ன ஃபீலிங் வரும்னா, ஒரு பாசங்கள் வரும், ஒரு அன்பு வரும், ஒரு நேசம் வரும். எப்படா நம்ம கணவர் வீட்டுக்கு வருவார், அவருக்கு நம்ம தேவையான இதை செஞ்சிடணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். ஆனால் நிறைய ஆண்கள் நீங்கள் அதை தப்பு பண்ணுறீங்க. பெரும்பாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு என்னென்னா, கல்யாணம் ஆன புதுசில் ஜோராக இருக்கீங்க. கல்யாணம் ஆனவுடனே வேலை, வருமானம், தொழில் இந்த முறையில் போயிட்டு உங்கள் மனைவிக்கு கொஞ்சம் கேப் விட்றீங்க பாருங்கள். அந்த கேப்பு தான் அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை உண்டாக்குது. என்னடா நம்ம கணவர் ஆரம்ப கட்டத்தில் நல்லா நம்ம கூட அன்பாக இருந்தார், பாசமாக இருந்தார். கொஞ்சம் ஒரு குழந்தை பிறந்த உடனே வறுமையாக இருக்குது, வேலைக்கு போனோம், ஓனர் கூப்பிட்றாரு, பிஸ்னஸ் டல்லாகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மோட்டிவ் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து மனைவிட்ட நீங்கள் காட்டுறீங்க பாருங்கள். அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்படி இருக்கிறவங்க உங்கள் கூட இன்டர்கோர்ஸ் பண்ணுவாங்களா? தயவுசெய்து நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பாசமாக இருந்து நல்லா ஆசையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சுடுசுடுன்னு மூஞ்சை காட்டுறது, அடிக்கடி திட்டுறது, எனக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போய்ட்டு வந்து கம்முன்னு படுத்து தூங்குறது, இது மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி உங்கள் மேலே பாசம் வரும்? முதல்ல நான் இப்போ சொல்கிறத நல்லா கடைபிடிங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் மனைவி ரொம்ப ஆசாபாசமாக இருப்பாங்க, உங்கள் கூட அன்பாக இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் சரி, மற்றபடி உங்களுக்கு தேவையான சேவைகளும் சரி செய்யக்கூடிய ஒரு மனைவியாக அவங்க அமையணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. முதல்ல திருமணமான உடனே நீங்கள் எப்படி வந்து அடிக்கடி உங்கள் மனைவிகிட்ட கால் பண்ணீங்களோ அது மாதிரி நீங்கள் வேலைக்கு போயிட்டா கூட ஒரு நாளைக்கு 10 முறையாவது, அம்மா சாப்பிட்டியா, அம்மா உடம்பு பரவாயில்லையா, நீ எப்படி இருக்க அப்படின்னு 4 வார்த்தை அன்பு காட்டி பேசுங்க. முதல்ல அன்பு காட்டும் போதே அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை வரும் பாருங்க. ஐயோ நம்ம புருஷன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. நீங்கள் ஒரு 10 நாள் கேப் விட்டு 11ஆம் நாள் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஓடியாந்து கட்டி அணைச்சி ஒரு ஆசையாக பாசமாக கட்டிப்பிடிப்போம். இப்போ பெரும்பாலும் வெளியூர் போயிடுவாங்க. ஒரு 10 நாள் சேர்ந்தால் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் நாள் அவங்களை கட்டி பிடிச்சி ஒரு அணைச்சி அரவணைப்பாங்க பாருங்கள். அது மாதிரி ஒரு பாசம் உங்கள் மனைவிக்கு வரணும். அப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி அவங்களுக்கு மினிமம் ஒரு வேலைக்கு போயிட்டாலோ ஒரு கால் பண்ணி சாப்பிட்டியாமா, உங்கள் உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு 4 வார்த்தை பேசி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது லீவ் கிடைக்கும். உங்களுக்கு லீவு கிடைக்காது, நிறைய பேருக்கு லீவு கிடைக்காது. லீவு கிடைச்சா அந்த கேப்பில் மனைவியை எங்கேயாவது ஒரு பார்க்குக்கோ ஒரு பீச்சுக்கோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கோ எங்கேயாவது இட்டுன்னு போயிட்டு 1 மணி நேரம் அவங்க கூட நீங்கள் உங்களுடைய ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் மேலே அதிகமாக பாசம் வரும்போது இல்லற ஈடுபாடு என்பது இன்பமாக இருக்கும். இல்லற வாழ்வில் இன்பம் காண, புரியுதா? இல்லற வாழ்வில் இன்பமாக இருக்க முதல்ல மனைவியை நேசிங்கள். மனைவி கூட அன்பாக பேசுங்கள், பாசமாக இருங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு சந்தோஷம், கணவன் கூட இருக்கிற அந்த செக்ஸு லைஃபு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் இப்போ நிறைய ஆண்கள், நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், உங்களுக்குள்ள ஆண்மை இல்லாத பிரச்சனைக்கு, உங்களுக்குள்ள ஆண்மை இல்லை, ஆண்மை குறைவு என்ற பிரச்சனை வச்சுக்கின்னு உங்கள் மனைவி மேலே அதிகமாக நீங்கள் வந்து கோபத்தை காட்டுறீங்க. அவங்க மேலே வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்க. எங்கே நம்ம மனைவி கூப்பிட்டு நம்மளை வந்து செக்ஸ் பண்ண சொல்லுவாங்களோ, இன்டர்கோர்ஸ் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் என்ன பண்ணுறீங்க, அவங்கள விட்டு நகர்றீங்க. அதால் உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போகுது. ஒருத்தருக்கு மனசு கஷ்டம் வருது, உங்களுக்குள்ளே வந்து சண்டை வருது. இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தயவு செய்து
நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆண்மை குறைவே இருந்தாலும் எங்களை மாதிரி மருத்துவர்கள் இருக்காங்க ஆலோசனை கொடுக்க. சிகிச்சை எடுத்துக்கொண்டு மனைவிக்கிட்ட அன்பாக பேசுங்க, பாசமாக பேசுங்க. அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு நீங்கள் ஒதுக்கி அவங்கள நல்லா பாசமாக அன்பாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இல்லற ஈடுபடும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம கணவன் பாசமாக பார்த்துக்கிறாரு, அவர் ஒரு முறை செஞ்சாலும் இல்லை 2 முறை செஞ்சாலும் அவர் கூட நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சுடுசுன்னு மூஞ்ச காட்டினீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த விஷயத்துல அவங்க இதுக்கு மட்டும்தான் கூப்பிடுவியா, மற்ற நேரத்தில் என்னை மூஞ்ச காட்டுற, அடிக்கிற, திட்டுற, இந்த நேரத்தில் மட்டும்தான் கண்ணே மணியேன்னு கொஞ்சிற, ஒரு கடமைக்காக செய்கிறேன்னு சொல்லி உங்க மேலே ஒரு வெறுப்பு உணர்வு வரும். அதனால் தயவுசெய்து மனைவி கிட்ட அதிகமாக நேசிங்க, அதிகமாக அவங்கள லவ் பண்ணுங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்கள் காலத்துக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க. அவங்களுக்கு பாசத்தை காட்டுங்க. செக்ஸ் வந்து மாதத்துக்கு மினிமம் ஒரு 15 நாளாவது, வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது அவங்க கூட இன்டர்கோர்ஸ் பண்ணுங்க. அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க.